ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோரிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கோரிசி அகாடமியில் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதுமாதிரி ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. 249 ருபீஸ் தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கோரிசி அகாடமி ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போத்துல படிக்க ஆரம்பிச்சா கூட நம்மளால வந்து ஓரளவுக்கு மார்க் வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோயிங் ஃபிகர் த ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ஸ் ஆக்டர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்கொயர் ரெப்ரசன்ஸ் ப்ரொஃபசர்ஸ். ஸோ ஸ்கொயர்ல இருக்கவங்க எல்லாமே வந்து ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சர்க்கிள் ரெப்ரசென்ட் இந்தியன்ஸ். ஸோ சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ஸ் ஃபாதர். ஸோ ரெக்டாங்கிள் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் செட் ஆஃப் லெட்டர்ஸ் represents Indians who are either professors or fathers அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, அதே மாதிரி அவங்க வந்து ஒன்று ப்ரொஃபஸராக இருக்கணும், இல்லை ஃபாதராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், இந்தியன்ஸ் பார்க்கணுமா? ஸோ இந்தியன்ஸ்லாம் யார் யாருன்னு பாருங்க. ஸோ இந்தியன்ஸ்லாம் இங்கே இருக்காங்களா? CDEF இவங்க எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்தியன்ஸ்லாம் யாரு? CDEF இவங்க எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான். அதில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஹூ ஆர் எய்தர் ப்ரொஃபசர்ஸ் ஆர் ஃபாதர். எய்தர் ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம், அவங்க வந்து ஃபாதராகவும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பாருங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸர் ப்ரொஃபஸர். ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. BCEGI இவங்க 5 பேர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் பாருங்க. BCEGI இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஸர்ஸ்ல இருக்காங்க. அதுமாதிரி ஃபாதர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஃபாதர்னா இந்த ரெக்டாங்கிள் தானே. ஸோ ரெக்டாங்கிள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க. EFGHA இவங்க எல்லாருமே வந்து ஃபாதரா இருக்காங்க. ஸோ EFGHA இவங்க எல்லாரும் ஃபாதரா இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, இந்தியன்ஸாவும் இருக்கணும், அதுல வந்து ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம், ஃபாதராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே காமனாக யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி இருக்காங்களா, இந்தியன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க. ஓகே, இந்தியனாகவும் இருக்காங்க. ஒன்று நமக்கு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஃபாதராக இருக்கலாம். ரெண்டுல யாருன்னு இருக்கலாம். ஓகே, அப்போ சி வந்து இந்தியனில் இருக்காங்க, அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க. அப்போ அவங்களும் வருவாங்களா? டி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்லேயும் இல்லை, ஃபாதர்லேயும் இல்லை, அப்போ டி வர மாட்டாங்க. இ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஃபாதராகவும் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனா இருக்காங்க, ஃபாதரா இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எது காமனா இருக்கு? சி இருக்காங்க, இ இருக்காங்க, எஃப் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து இந்தியன்ஸ் தான். அவங்க இந்தியன்ஸ் கூட என்னவா இருக்காங்க? ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க, ஃபாதராகவும் இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் ஆன்சர் வந்து என்னது? CEF. சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது எக்ஸாமில். இந்த பிக்சரை வச்சே வந்து போட்டுருணும். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்தியன்ஸ்லாம் யார் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பிக்சர் வச்சே வந்து எக்ஸாமில் போட்டுருணும், இல்லை நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ பிக்சர் வச்சு எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இந்தியன்ஸ்லாம் யார் யார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன்ஸ்லாம் யாருன்னா சி வருவாங்க, இ வருவாங்க, டி வருவாங்க, எஃப் வருவாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதர் ப்ரொஃபஸர் ஆர் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரொஃபஸராக இருக்கணும், இல்லை ஃபாதரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி வந்து பாருங்களேன், சர்க்கிள்ல மட்டும் தான் இருக்கு. அவங்க வந்து இந்தியனா மட்டும் தான் இருக்காங்க. வேற எதுலயுமே ஆட் ஆகல. ஸ்கொயர்ல ஆட் ஆகல, ட்ரையாங்கிள் ஆட் ஆகல, ரெக்டாங்கிள் ஆட் ஆகல, எதுலயுமே ஆட் ஆகல. அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள ஒமிட் பண்ணிடலாம். ஸோ மீதி 3 பேர் தான். நமக்கு வந்து ப்ரொஃபஸராக இருக்கணும், ஃபாதராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சி வந்து எதுல இருக்காங்கன்னா, இந்த ஸ்கொயர் வந்து எது சொல்றாங்க? ஸ்கொயர் அப்படின்றது வந்து ப்ரொஃபஸர் சொல்றாங்களா? ஸோ ஸ்கொயர் தான் வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ சி வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து அலோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இ வந்து எதுல இருக்காங்க பாருங்க. இப்பதான் பார்த்தோம் ஸ்கொயர்னா ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு. அப்ப ஈன்றது ப்ரொஃபஸரா தான் இருக்காங்க. ஸோ அப்ப அவங்களும் அலோவ்டு. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாதர் இருக்காங்க. ரெக்டாங்கிள்ல ஃபாதர்ன்னு பார்த்தோம்ல. அப்ப எஃப்ன்றவங்க ஃபாதரா இருக்காங்க. அப்ப அவங்களும் அலோவ்டு. அப்ப இவங்க 3 பேரும் அலோவ்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் வந்து போட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எழுதி காமிச்சேன். இது பிக்சர வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சணும். ஓகேவா? இல்ல வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் given followed by two assumptions 1 and 2. You have to consider the statement to be true even if it seems to be variance from the commonly known facts. You are decided which of the following assumptions are definitely can be drawn from the given statement. ஸோ இது வந்து சும்மா இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் கொஸ்டின் அப்படின்றத சொல்றாங்க. அசம்ஷன்ல 2 பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டபிளா இருக்கான்னு பார்க்கணும். irrelevant-ஆ இருந்தா நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணி போறோம். ஓகேவா? இம்ப்ளிசிட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? மறைமுகமா, இன்டைரக்டா வந்து அதுல வர கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இம்ப்ளிசிட் அப்படின்ற மீனிங். இப்போ நம்ம வந்து என்ன
என்ன ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க பாருங்க. யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் அ ட்ரெய்னி அக்கவுண்டன்ட் ஆன் டெம்பரவரி பேசிஸ். ஓகேவா? நீங்க வந்து ட்ரெய்னி அக்கவுண்டன்ட்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. அதுல வந்து ட்ரெய்னியா வந்து நீங்க வந்து அப்பாயிண்ட் ஆகுறீங்க. டெம்பரவரி பேசிஸ் தான். பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. டெம்பரவரியா தான் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? யுவர் எம்ப்ளாய்மென்ட் ஸ்டேட்டஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி பி கன்வெர்ட்டட் டு பெர்மனன்ட் ஆன் சப்மிஷன் ஆஃப் பாஸ் ரிசல்ட் ஆஃப் எம்காம் ஃபைனல் எக்ஸாம். ஸோ நீங்க வந்து ட்ரெயினியா வந்து அப்பாயிண்ட் ஆகுறீங்க. ஆனா டெம்பரவரி பேசிஸ்ல தான். உங்கள பெர்மனன்ட்டா மாத்தணும் அப்படின்னா, என்ன நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எம்காம் ஃபைனல் ரிசல்ட்ல வந்து பாஸ் ஆயிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து பெர்மனன்ட் ஆயிடுவீங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெயினிக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்திருக்கும்ல, அதுல வந்து இந்த மாரி டேட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து நான் வந்து ட்ரெய்னி அக்கவுண்டன்ட்டா வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனா டெம்பரரி பேசிஸ் தான். இதுவே நான் வந்து பெர்மனன்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் வந்து எம்காம் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ல வந்து நான் பாஸ் ஆயிடணும். ஸோ அந்த ரிசல்ட்ட நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன்னா, என்ன வந்து பெர்மனன்ட்டா ஆக்கிருவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சொல்றாங்க. இப்போ அசம்ப்ஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. எம்காம் ஃபைனல் எக்ஸாம் இஸ் ரீசனபிள் ப்ரூஃப் ஆஃப் அன் அக்கவுண்டன்ட் கேப்பபிலிட்டி. ஓகேவா? இப்போ ஒரு அக்கவுண்டன்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு இதுக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குல்ல. ஒரு டிகிரி இருக்குல்ல. அத படிக்கணும்ல. ஸோ அப்ப நீங்க அக்கவுண்டன்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து எம்காம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து மீனிங் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதான் வந்து ப்ரூஃப். நீங்க வந்து அக்கவுண்டன்ட் வேலை பார்க்கறதுக்கு நீங்க வந்து கேப்பபிலிட்டியா இருக்கீங்களா, இல்லையா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இப்ப எம்காம் தான். ஸோ அப்படின்ற மாரி இந்த அசம்ப்ஷன் 1ல வந்து சொல்லியிருக்காங்க. அசம்ப்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல் ட்ரெய்னீஸ் ஆர் அப்பாயிண்டட் ஆன் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல எது கரெக்ட், எது தப்பு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செகண்ட் இது பாருங்க. ஆல் ட்ரெய்னீஸ் ஆர் அப்பாயிண்டட் ஆன் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துருக்கத அப்படியே வந்து நம்ம வந்து ரிலேட்டபிளா குடுத்துருக்கணும். இர்ரெலவென்ட்டா குடுத்தா நம்ம வந்து அத எடுத்துக்க கூடாது. இதுல ஸ்டேட்மெண்ட்ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. யூ ஆர் அப்பாயிண்ட் அஸ் ட்ரெய்னி அக்கவுண்டன்ட் ஆன் டெம்பரரி பேசிஸ். அக்கவுண்டன்ட்ல ட்ரெய்னியா வந்து உங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டெம்பரரி பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் ஒரே ஒரு பெர்சன தான் வந்து அக்கவுண்டன்ட்ல ட்ரெய்னியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டெம்பரரி பேசிஸ். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஆல் ட்ரெய்னீஸ் ஆர் அப்பாயிண்டட் ஆன் டெம்பரரி பேசிஸ். எல்லார பத்தியும் பேசல. ஒரு பெர்சன் யூ அப்படின்றது ஒரு பெர்சன மட்டும் தான் வந்து ட்ரெய்னியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டெம்பரரி பேசிஸ்ல. இங்க வந்து ஆல் ட்ரெய்னீஸ் எல்லாரையுமே இருக்கிற எல்லா ட்ரெய்னீஸுமே வந்து டெம்பரரி பேசிஸ்ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி எதுவுமே பேசல. ஒரு பெர்சன் மட்டும் தானே பேசியிருக்காங்க. இங்க ஆல்னு எல்லா ட்ரெய்னீஸ பத்தி பேசுறாங்கல்ல. அப்ப அது வந்து இர்ரெலவென்ட்டா இருக்கா? சோ அப்ப நம்ம அத வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எம்காம் ஃபைனல் எக்ஸாம் இஸ் ரீசனபிள் ப்ரூஃப் ஆஃப் அன் அக்கவுண்டன்ட் கேப்பபிலிட்டி. உங்கள வந்து பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, எம்காம் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? எம்காம் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். அதுல நீங்க பாஸ் ஆகணும். அந்த ரிசல்ட்ட காமிச்சா உங்களுக்கு பெர்மனன்ட் ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கீ. ஓகேவா? அது இருந்தா தான் நம்மளால உள்ள நுழைய முடியும். அதுதான் வந்து இவங்க இன்டைரக்ட்டா சொல்றாங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த பெர்மனன்ட் ஆகணும்னா எம்காம் ஃபைனல் ரிசல்ட்ல பாஸ் ஆகணும். அதுதான் வந்து இவங்க ரீசனபிள் ப்ரூஃபா வந்து கேட்கறாங்க. அவ்வளவுதான். சோ அப்ப அதுல குடுத்திருக்கதா இதுல குடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து அசம்ப்ஷன் 1 தான் வந்து இம்ப்ளிசிட். ஓகே. மறைமுகமா சொல்றாங்க. உங்க கெப்பாசிட்டி எம்காம் நீங்க முடிச்சிருந்தா தான் அக்கவுண்டன்ட் ஆக முடியும். அப்படின்றதா சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து 2ல வந்து எல்லா ட்ரெய்னீஸ் அப்படின்னு சொல்றதுனால அது வராது. ஏன்னா அவங்க ஒரு பெர்சன் மட்டும் தான் பேசியிருக்காங்க. அப்புறம் நீங்க எம்காம் முடிச்சா தான் அக்கவுண்டன்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து 1 ஒண்ணு தான் ஃபாலோ ஆகுது. அசம்ப்ஷன் 1 தான் ஃபாலோ ஆகுது. 2 வந்து ஃபாலோ ஆகல. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் குடுத்துருக்காங்க பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த தேர்ட் வேர்ட் ஆன் த சேம் பேசிஸ் இஸ் செகண்ட் வேர்ட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ இந்த 2 வேர்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ, அதே தான் இந்த 2 வேர்டுக்கும் ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க என்ன குடுத்துருக்காங்க. லெட்டர், என்வலப். ஸோ லெட்டர்னா இப்ப நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம். ஓகே. லெட்டர் எழுதி என்ன பண்ணுவோம்னா, ஒரு என்வலப், லெட்டர் கவர். ஓகே. ஒரு கவர் மாதிரி இருக்கும். அந்த கவருக்குள்ள லெட்டர் வச்சு நமக்கு வந்து போஸ்ட் வந்து வரும். ஓகேவா? அப்போ வந்து என்னது லெட்டர்ன்றது ஒரு ஷீட்டு. அத வந்து ஒரு கவர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பாக்ஸ்க்குள்ள காயின் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு என்வலப் அப்படின்ற கவருக்குள்ள லெட்டர வந்து போட்டு வச்சு நமக்கு குடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப அதே மாரி டேகர்னா என்னன்னா ஒரு குட்டி கத்தி. ஓகேவா? கத்தி தான். அதுக்கு பேர் வந்து டேகர். அது கொஞ்சம் குட்டியா இருக்கும். சோ அப்ப அத வந்து என்ன என்ன பண்ணணும்? இப்ப லெட்டர வந்து என்வலப் அப்படின்ற ஒரு கவருக்குள்ள வைக்கிற மாதிரி, டேகர வந்து அதுக்குன்னு ஒரு இதுக்குள்ள வைக்கணும்ல. ஒரு கவர் பண்ணி வைக்கணும்ல. அந்த மாரி ஒரு மீனிங் தான் நமக்கு வந்து ஆன்ஸரா வரப்போகுது. சோ அப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஷார்ப்.
ஷார்ப்னா என்ன அர்த்தம்? அது வந்து நல்லா வந்து கூர்மையா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஓகேவா? அதுக்கும் கவர் மாதிரி ஒரு பொருளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? நமக்கு வந்து இப்ப கவர் மாரி ஒரு வந்து கத்திய வைக்கிற ஒரு கவர் மாதிரி நமக்கு ஒண்ணு தேவை. இப்ப ஷார்ப் அப்படின்றது கத்தி ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, அத வந்து கவர் மாரி ஒரு பொருள வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால ஷார்ப் அப்படின்றது வராது. நெக்ஸ்ட் ஸ்வாட் அப்படின்னா, ஸ்வாடும் கத்தி தான். ஆனா அது நீளமா இருக்கும். வாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வாள் அதெல்லாம் வந்து நீளமா இருக்கும்ல. ஸோ அத வந்து நம்ம ஒரு கவரா வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அதுவும் ஒன் ஆஃப் த கத்தி தான். ஓகே. ஒரு டைப் ஆஃப் நைஃப் தான் அது. அத வந்து நம்மளால வந்து கவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஸ்வாட் அப்படின்றது வராது. ஸோ வெப்பன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வெப்பன் தான். கன்னு, அதுக்கப்புறம் நைஃபு, அப்புறம் பாம் அது எல்லாமே வந்து வெப்பன் தான். ஸோ அத வந்து ஒரு கவரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஷீத். ஷீத் தான் வந்து அந்த குட்டி குட்டி கத்திலாம் வந்து உள்ள வச்சுப்பாங்க. அந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல. அந்த ஹிப்ல வந்து ஒரு இத மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கத்தி எடுத்து இது பண்ணுவாங்க. உறை. ஓகேவா? கத்தி வைக்கிற உறை. அததான் வந்து ஷீத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1 ஷீத். ஓகே. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ, பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே அப்புறம் இங்க வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாலோயிங் சீரிஸ் ஒன் டேர்ம் இஸ் மிஸ்ஸிங் ஆஸ் ஷோன் பை த கிவன் கொஸ்டின் மார்க். செலக்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பிசின்னு கொடுத்துருக்காங்க. 2 லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டிஇஎஃப்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? ஜிஹெச்ஐஜேன்னு குடுத்துருக்காங்க. 4 லெட்டர் இருக்கு. அதுக்கடுத்து எத்தன லெட்டர் வேணும்? 5 லெட்டர்ஸ் வேணும்ல. இங்கேருந்து வரிசையா தானே இருக்கு. ஏக்கு அடுத்து பி, சிக்கு அடுத்து டி, எஃப்க்கு அடுத்து ஜி, அப்புறம் ஜேக்கு அடுத்து என்ன வரும்? கே தானே வரும். ஸோ அப்ப KLMNO 5 லெட்டர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான். சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் கொஸ்டின் மார்க் சிம்பிள் இன் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ கொஸ்டின் மார்க் சிம்பிள் வந்து கேட்குறாங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 122 + 345 - 1 இன்டூ 1011 டிவைடட் பை 337. ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணும்? போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். ஓகே. இப்போ பாருங்க நமக்கு வந்து பிராக்கெட் இல்ல, ஆஃப் இல்ல, டிவைட் இருக்கு. ஓகேவா? இங்க ஒரு டிவைட் இருக்குல்ல. அத ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ 1011 டிவைடட் பை 337. இத வந்து எப்படி டிவைட் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து உட்காந்து 2 டேபிள்ல போகுமா, 3 டேபிள்ல போகுமா அப்படின்லாம் பண்ணக்கூடாது. டைரக்ட்டா அந்த 337 டேபிள்ஸ்ல வந்து போகுதா அப்படி சொல்லி செக் பண்ணணும். அத எப்படி செக் பண்ணலாம்? 337ஆ? ஸோ 7 கூட எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணா நமக்கு லாஸ்ட்டா 1 வரும் அப்படின்றத பாருங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 7 3s ஆர் 21ஆ? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணா 1 வரும். ஸோ அப்போ வந்து 3 வந்து போட்டுக்கோங்க. அப்ப 7 3s ஆர் 21, 1 கேரி 2, 3 3s ஆர் 9, 10 11, 1 கேரி 1, 3 3s ஆர் 9, 10. ஓகேவா? வந்துருச்சா? நீங்க வந்து மத்த குட்டி குட்டி டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்லாம் போகாதீங்க. கீழ என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அதையே வச்சு டிவைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இது வந்து 1 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ் ஆயிடுச்சா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 122 + 345 - 1 இன்டூ 3. ஓகேவா? இத மட்டும் தான் நம்ம வந்து இப்ப டிவைட் பண்ணியிருக்கோம். மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டிவைட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப இதுதான் மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்டூ 3னா 3 தான். ஸோ அப்போ 122 - 345. ஸோ ப்ளஸ் 345 - 3 அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா இது 2த்தையும் ஆட் பண்ணுமா? அப்போ வந்து 5 + 2னா 7, 4 5 6, 3 + 1 4, 467 - 3. ஸோ 7ல 3 போச்சுன்னா, ஸோ 7ல 3 போச்சுன்னா 4. ஓகேவா? ஸோ 464 தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ போர்மாஸ் ரூல வந்து அப்ளை பண்ணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் தேவை கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் செலக்ட் த மிஸ்ஸிங் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ரிலேட்டட் பேர். ஓகே. மிஸ்ஸிங் வேர்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்ஷியன்ட் அப்படின்னா ஓல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டேஸ், ஏன்ஷியன்ட் திங்ஸ், ஏன்ஷியன்ட் கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால பழைய காலத்துல இருக்கிறது, ஹிஸ்டரியில இருக்கிறது. ஸோ அதனால ஓல்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அதுமாரி பெட் ஸ்ப்ரெட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு ஒரு இதா பார்க்கலாம். பெட் ஸ்ப்ரெட்னா என்னது? பெட்ல விரிக்கிறது. ஓகே. பெட்ஷீட் மாதிரி ஒரு ஐட்டம் தான் வந்து பெட் ஸ்ப்ரெட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ பாருங்க கவுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. கவுச்சுனா என்னது? ஒரு சோஃபா. ஓகே. சோஃபா உட்கார்றதுக்கான ஒரு ஐட்டம்ஸ் தான் வந்து கவுச்சு. ஓகேவா? ஸோ அப்ப அது வந்து வராது. நெக்ஸ்ட் பில்லோ அப்படின்னா தலகாணி. ஸோ தலகாணிக்கும் தலகாணி வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. பெர்த்னா என்னன்னா, நம்ம வந்து அந்த ட்ரெயின்ல போவோம்ல, ஸ்லீப்பர் பெர்த் வேணுமா? ஏசி பெர்த் வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அந்த சீட் இருக்குல்ல, அந்த சீட்ட தான் வந்து பெர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார்றதுக்கு, நான் படுக்கிறதுக்கு வசதியா இருக்க மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் வராது. நமக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட்னா என்னது? பெட்ல எத ஸ்ப்ரெட் பண்ணுவோம்?
பெட்ஷீட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து கம்ஃபர்டர். ஓகேவா? ஸோ கம்ஃபர்டர் தான் வந்து இப்போ அதுக்கு நிறைய நேம் வந்து மாறிடுச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த நேம் தான் வந்து கம்ஃபர்டர். ஓகே, பெட் ஸ்ப்ரெட்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணுறது எதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம்? பில்லோ ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம்ல, அது சும்மா தூக்கி போட்டுருவோம், அது வந்து பெருசாக வராது. ஓகேவா? அப்புறம் கவுச்ன்றது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த பெர்த் அப்படின்றது அது ஒரு பெட் மாதிரி தான். ஸோ அதுவும் வராது. பெட் ஸ்ப்ரெட்னா பெட்ஷீட் மாதிரி. ஸோ பெட்ஷீட் மாதிரின்றது அது இன்னொரு பேர் தான் வந்து கம்ஃபர்டர். அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கம்ஃபர்டர். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க கொடுத்துருக்காங்க. In the given series, how many 8s are there that are not divisible by the number to its left but completely divisible by the number to its right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சீரிஸ் கொடுத்துருக்காங்க? 5 6 3 2 4 888 9 2 6 5 8 343 இப்படின்னு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 8 எத்தனை 8 இருக்குன்னு கவுண்ட் பண்ணணுமா. அந்த 8 வந்து எப்படி இருக்குன்னா, இந்த 8க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர் வந்து that are not divisible by the number to its left. ஓகே, அந்த லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பரால இந்த 8 வந்து டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? பட் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை த நம்பர் டு இட்ஸ் ரைட். ஸோ ரைட்ல இருக்க நம்பர் வச்சு இந்த 8 வந்து டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 8க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர் வச்சு 8 டிவைட் ஆகக்கூடாது. ஓகே, டிவைட் ஆகக்கூடாது 8. ஆனா ரைட் சைட்ல இருக்க நம்பர் வச்சு டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை 8 இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 8லாம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு 8 இருக்கா? ஸோ 8க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. இப்போ நான் 8 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் ஆகக்கூடாது. ஆனால் இது பாருங்களேன், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுச்சா? அப்போ நம்மளுக்கு இந்த 8 வராது அப்படின்றது முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 8 வரணும். ஓகேவா? ஸோ இந்த 8க்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க? இன்னொரு 8க்கு. ஸோ அப்போ 8 வந்து 8ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுல்ல. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே ஃபாலோ ஆகும். லெஃப்ட் சைடில் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகக்கூடாது, ரைட் சைடில் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும். இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வரலனாலும் நெக்ஸ்ட் இது செக் பண்ண அவசியம் இல்லை, நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடலாம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல டிவைட் ஆகக்கூடாது, ஆனா டிவைட் ஆகுது. அதனால நான் ரைட் சைட் செக் பண்ணாம நெக்ஸ்ட் இதுக்கு போறேன். ஓகேவா? அதே மாதிரி இதுல லெஃப்ட் சைட்ல டிவைட் ஆகக்கூடாது, ஆனா டிவைட் ஆகுது. ஸோ அப்ப இதுக்குமே வந்து ரைட் சைட் செக் பண்ண அவசியம் இல்லை. இது வராது, இந்த 8ன்றது வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து 8க்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ இந்த 8க்கும் பாருங்க, இது லெஃப்ட் சைட்ல 8 தானே இருக்கு. அப்ப 8/8 வந்து கம்ப்ளீட் டிவைட் ஆகுதுல. அப்ப இந்த 8ம் வராது. ஓகே, அந்த 3 8மே வந்து வராது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 8 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப இதனோட லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப 8 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஓகேவா? இட் கேன்சல் ஆகாது. அப்ப இந்த 8 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப நம்ம ரைட் சைடும் செக் பண்ணோம்ல. ஸோ இதே 8க்கு ரைட் சைட்ல என்ன இருக்கு? இன்னொரு 8 தான் இருக்கு. அப்ப 8ஆல் டிவைட் ஆக முடியுமா? ஆனா டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப கண்டிஷன் என்ன? ஒரு 8க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர் வச்சு டிவைட் பண்ணா அந்த 8 வந்து டிவைட் ஆகக்கூடாது. அதே 8 வந்து ரைட் சைட்ல இருக்க நம்பர் வச்சு டிவைட் பண்ணா டிவைட் ஆகும். இந்த 2 கண்டிஷனும் ஓகே ஆச்சுன்னா அந்த 8 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நமக்கு இந்த 8 வந்து குடுத்திருக்க கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. அப்போ ஒரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு ஒரு 8 இருக்குல்ல, அத பார்ப்போம். ஸோ இந்த 8க்கு லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? இன்னொரு ஒரு 8 இருக்கு. அப்ப 8 வந்து 8ஆல் டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும். அப்ப இந்த 8ம் வராது. அதுக்கடுத்து பாருங்க 8ஏ இல்ல. அப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு 8 தான் வந்து அவங்க குடுத்திருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, அதனால நம்மளோட ஆன்சர் வந்து 1. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ரொம்ப பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. லெஃப்ட்ல இருக்கிறதால டிவைட் பண்ணக்கூடாது, ரைட்ல இருக்கிறதால டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சூஸ் அ கரெக்ட் அனலகஸ் வேர்ட் பேர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள், பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பீப்புள், பர்சன் இது வந்து டிஃப்ரெண்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பீப்புள் அப்படின்றது என்னது? நிறைய பேர் தானே. ஸோ அப்ப இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூரல் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பர்சன் அப்படின்றது ஒரே ஒரு பர்சன் தான் குறிக்குது. அப்ப இது வந்து சிங்குலர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ பெர்சன் அப்படின்னா சிங்குலர், பீப்பிள் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து இருக்குது, அது வந்து ப்ளூரல். அப்ப நம்மளுக்கு வந்து ஆன்சர் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் ப்ளூரல் வரணும், அதுக்கப்புறம் சிங்குலர் வரணும். இந்த ஆர்டர்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபங்கஸ் அப்படின்றது வந்து சிங்குலரான வேர்ட். ஓகே, ஃபங்கஸ் இங்க வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபங்கி அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? ஃபங்கி அப்படின்னா நிறைய. ஸோ அப்போ அது வந்து ப்ளூரல். நம்மளுக்கான என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ப்ளூரல் வேணும், அடுத்து சிங்குலர் வேணுமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சிங்குலர் இருக்கு, அடுத்து ப்ளூரல் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ரேடியஸ், ரேடியன் இருக்கு. ஸோ ரேடியை வந்து ப்ளூரல், ரேடியஸ்ன்றது சிங்குலர். அப்ப இதுவும் வராதுல, நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூரல் தானே வரணும். அதே மாதிரி பாருங்க, நியூக்ளியஸ், நியூக்ளியே. ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது சிங்குலர், நியூக்ளியே அப்படின்றது ப்ளூரல். அப்ப இதுவும் வராதுல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூரல் வேணும், அதுக்கப்புறம் தான் சிங்குலர் வேணும். அப்புறம் இது பாருங்க, கேக்டி. கேக்டி அப்படின்றது ப்ளூரல். ஓகேவா? கேக்டி அப்படின்றது ப்ளூரல் வேர்டு, கேக்டஸ் அப்படின்றது வந்து சிங்குலர் வேர்டு. ஸோ அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூரல் இருக்கு, செகண்ட் வந்து சிங்குலர் இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான்.
ஓகேவா? ஸோ இது வந்து யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ளூரல் ஃபார்ம்ல ஒரு வேர்ட் குடுத்துருக்காங்க. சிங்குலர் ஃபார்ம்ல ஒரு வேர்ட் குடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர்ல கரெக்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ப்ளூரல் வரணும். அதுக்கப்புறம் வந்து சிங்குலர் வரணும். இந்த ஆர்டர்ல எது வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன் தான். இத நம்ம என்ன செய்ய போறோம்? போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணி செய்ய போறோம். அவ்வளதான். ஓகேவா? ஸோ போர்ட்மாஸ் ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்மாஸ் ரூல்னா என்னது? ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆஃப்னாலும் மல்டிப்ளை மாரி தான். ஆஃப்ன்னு குடுத்திருந்தா அந்த இடத்துல மல்டிப்ளை சிம்பிள் வந்து போடணும். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்ப இதுல என்ன குடுத்துருக்காங்க? பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. இங்க இருந்து இங்க இருக்க பிராக்கெட் இருக்கு. அப்ப நம்ம இதுக்குள்ள இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்ப எழுதிக்கோங்க. 19 மைனஸ் இவ்ளோ தூரம்லாம் வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுனால தான் எழுதுறேன். நீங்க டைரக்ட்டா எத சால்வ் பண்ணணுமோ அத மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஏதாவது பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஓகே. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இத தான் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே. இத சால்வ் பண்ணா என்ன வரும்? 8 2 ஆர் 16 ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிராக்கெட் போட்டுக்கோங்க. வெளிய வந்து ஒரு மைனஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 19 இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இங்க மைனஸ் இருக்கு. இங்க பிளஸ் இருக்கு. அப்பனா நமக்கு என்ன வரும்? மைனஸ் தானே வரும். அப்ப 19 மைனஸ் 16 வரும். அப்ப 19 மைனஸ் 16னா நமக்கு வந்து 3 வருது. ஓகேவா? இப்ப நம்ம வந்து இந்த பிராக்கெட் போர்ஷன் மட்டும் தான் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். வெளிய ஒண்ணு இருக்கு. வெளிய என்ன இருக்கு? -4 அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ -4 இங்க எதுவுமே இல்ல என்ன அர்த்தம்? இன்டுன்னு அர்த்தமா? ஸோ இன்டு 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? -12. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து -12 அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் மட்டும் அப்ளை பண்ணுங்க. வேற எதுவும் தேவையில்ல. ஓகே. அவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ போர்ட் மாஸ் ரூல்ல நீங்க மாத்தி ஏதாவது பண்ணிட்டீங்க. -4 கொண்டு போய் உள்ள வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து பெருசா போயிட்டே இருக்கும். தப்பு தப்பு தான் ஆன்சர். ஓகே. போர்ட் மாஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ஸ்கோரிஸ் ஆகுற மாரி கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. பிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெனரல் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ரீசனிங், ஆப்டிட்யூட் எல்லாருமே வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்து போட்டுருவாங்க. நம்ம அவங்களோட தனியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம சயின்ஸ்ல வந்து நெறைய மார்க் வாங்கணும். ஓகேவா? அதனால வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.